வணக்கம் நண்பர்களே! சாஜி ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம ஒன் டிசீஸ் தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சி, அதாவது வைட்டமின் ஏ குறைபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரவில் சரியாக பார்க்க முடியவில்லையா? கண்கள் வறண்டு போகிறதா? அடிக்கடி தொற்றுகள் ஏற்படுகிறதா? இவை வைட்டமின் ஏ குறைபாட்டின் முக்கிய அறிகுறிகளாக இருக்கலாம். வைட்டமின் ஏ என்பது கண் பார்வை, நோய் எதிர்ப்பு சக்தி, தோல் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு வைட்டமின். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைட்டமின் ஏ என்றால் என்ன, உடலுக்கு ஏன் அவசியம், வைட்டமின் ஏ குறைபாடு ஏன் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள், கடுமையான பாதிப்புகள், பரிசோதனைகள் என்னென்ன, சிகிச்சைகள் மற்றும் விட்டமின் ஏ நிறைந்த உணவுகள், தடுக்கும் வழிமுறைகள், இதை பற்றி தான் பார்க்கும். வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வைட்டமின் ஏ என்றால் என்ன? முதல்ல வைட்டமின் ஏ என்பது கொழுப்பில் கரையக்கூடிய ஃபேட் சாலிபிள். இதுக்கான சில பணிகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் பார்வை பாதுகாக்கிறது, இரவில் பார்க்க உதவுது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறது, தோல் மற்றும் சளி ஜவ்வுகளின் மியூக்கஸ் மெம்பரைன்ஸ் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது. இதுதான் இந்த விட்டமின் ஏவுடைய முக்கிய பணிகளாக கருதப்படுகிறது. இந்த விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான காரணங்கள் வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகள் குறைவாக நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வது. அப்புறம் பார்த்திங்கன்னா, கொழுப்பு உறிஞ்சும் குடல் நோய்கள் ஏதாவது இருந்தனாலும் இந்த விட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில மரபணு நோய்கள், நீண்ட கால ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தைகளுக்கு போதிய சத்துணவு இல்லாமை, இது போன்ற காரணங்களால் தான் இந்த வைட்டமின் ஏ குறைபாடு ஏற்படுறதுக்கு வழிவகை செய்கிறது. இதற்கான ஆரம்ப அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, இரவில் சரியாக பார்க்க முடியாமல் இருப்பது, அதாவது நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கண்கள் வறண்டு போகுதல், கண்களில் எரிச்சல், தோல் வளர்ச்சி, அப்புறம் அடிக்கடி தொற்றுகள், அப்புறம் காயம் மாற தாமதமாகுதல், இது போன்ற இது இருந்தால் உங்களுக்கு ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த கடுமையான வைட்டமின் ஏ குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா, கண் மேற்பரப்பு சேதம் அடைதல், கார்னியா இன்னும் பாதிப்பு ஏற்படும், பார்வை இழப்பு ஏற்படும், குழந்தைகளின் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும், கடுமையான நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படும். இதெல்லாம் தான் இந்த விட்டமின் ஏ குறைபாடுக்கு கடுமையான பாதிப்புகளை உண்டாக்குறது. அப்போ இது யாருக்கு அதிக ஆபத்து? நம்ம உணவில் குறைவு உள்ளவர்கள், அதாவது சத்து குறைவு உள்ளவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், மருத்துவர் ஆலோசனையிடும் மட்டுமே சப்ளிமெண்ட்களை எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் குடல் உறிஞ்சும் பிரச்சனை உள்ளவர்கள், அப்புறம் சிலியாக் டிசீஸ் அண்டு குரோன் டிசீஸ் உள்ளவர்களுக்கும் இந்த விட்டமின் ஏ குறைபாடுகளால் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான பரிசோதனைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ வரலாறு, அப்புறம் கண் பரிசோதனை, பிளட் டெஸ்ட்டு, விட்டமின் ஏ அளவிட மதிப்பக்கூடிய பிளட் டெஸ்ட்டுகள், அப்புறம் தேவையானால் பிற விட்டமின் குறைபாடுகளையும் மருத்துவர்களால் பரிந்துரை செய்யலாம். இதற்கான சிகிச்சை முறைகள்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ஆலோசனைப்படி வைட்டமின் ஏ சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வது, இந்த வைட்டமின் ஏ அதிகமாக எடுத்துக்கொள்வது உடலுக்கு தீங்கை விளைவிக்கலாம். ஸோ மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் சத்தான உணவு, வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை தினசரி நம்மளுடைய உணவுகளை சேர்க்க வேண்டும். இதுதான் இதோட முக்கிய சிகிச்சையாக கருதப்படுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டில் வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. அப்புறம் மாம்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பரங்கிக்காய், முட்டை, பால், சில வகை மீன்கள், இதில் எல்லாமே வைட்டமின் ஏ அதிகமான உணவுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் உணவுகளை எடுத்துக்கொண்டால் வைட்டமின் ஏ குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளாக இருக்கும். அப்புறம் இதை நம்ம தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் எடுத்துக்கொள்வது, அப்புறம் பச்சை கீரைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது, சமநிலையான உணவை எடுத்துக்கொள்வது, குழந்தைகளுக்கு சத்தான உணவு கொடுப்பது, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் அதிக அளவு சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தான் நம்மளோட வைட்டமின் ஏ குறைபாட்டிலிருந்து தடுக்கிறதுக்கான முக்கியமான வழிமுறைகள். அப்போ எல்லாம் நம்ம வழிமுறைகள் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்போ எப்படி நம்ம மருத்துவரை எப்போ அணுகணும்னு நிறைய பேருக்கு இது இருக்கும்.
இரவில் நமக்கு பார்வை குறைபாடு மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகுங்க. அப்புறம் கண்கள் அதிகமாக வறண்டு போனால், பார்வை மங்குதல், அப்புறம் வந்து அடிக்கடி தொற்றுகள் ஏற்படுதல், குழந்தைகளில் வளர்ச்சி தாமதம், இது எல்லாமே இது உடனே இதெல்லாம் இருந்தால் நீங்கள் மருத்துவரை அணுகணும். ஸோ நீங்கள் மக்களை நம்ம இந்த வைட்டமின் ஏ வந்து பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல் இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, வீடியோவை பாருங்கள். அப்புறம் சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கேரட்டு நிறைய சாப்பிட்டுட்டோம்னா வைட்டமின் ஏ குறைபாடு வராதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை. சமநிலையான உணவுகளை நம்ம எடுக்கணும். அதாவது பல்வேறு வைட்டமின் ஏ நிறைந்த உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒரே உணவு இல்லாமல் நிறைய வைட்டமின்கள் இருக்கணும். அப்புறம் வைட்டமின் ஏ சப்ளிமெண்ட் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா, அதிக அளவு வைட்டமின் ஏ உடலுக்கு நச்சுத்தன்மை கூட ஏற்படுத்தும். ஸோ அதுவும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வைட்டமின் ஏ கண்களுக்கு மட்டும் நல்லது அப்படின்னு பார்த்தா, அப்படியெல்லாம் இல்லை. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது. தோல் மற்றும் உடல் வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணாங்க. ஸோ நம்ம வைட்டமின் ஏ என்பது மிகவும் முக்கியமானது. அதாவது நம்மளோட உடலில் ஒவ்வொரு ஒவ்வொரு வைட்டமின்களும் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, இந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம உடலில் ஒவ்வொரு பங்கை வகிக்கிறது. ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து நம்ம உணவில் ஏற்றுக்கொள்ளும் நல்லது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வைட்டமின்களை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு அதோட நன்மைகள், தீமைகள் எல்லாமே தெரியும். ஸோ நான் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுவேன். முடிந்த அளவு எல்லா நேரம் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய், அதாவது நீங்கள் தெரியாத நோய் எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோவை பாருங்கள். இந்த வைட்டமின் நண்பர்கள், இந்த வைட்டமின் ஏ குறைபாட்டை நம்ம ஆரம்பத்திலே கண்டறிந்து சரியான உணவு முறை மற்றும் சிகிச்சை மூலம் எளிதாக கட்டுப்படுத்தி விடலாம். தினமும் மயமான காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட வேண்டும். குழந்தைகளுக்கு சத்தான உணவுகள் கொடுத்து பழகுங்கள். அப்புறம் தேவையில்லாமல் விட்டமின் சப்ளிமெண்ட்களை எடுத்துக்கொள்ளாதீங்க. கண் பார்வையில் மாற்றங்கள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்க. மருத்துவரை அணுகி அதோட சிகிச்சை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். சாஜி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினமும் புதிய ஆரோக்கிய வீடியோக்களை பாருங்கள். சரியான சத்து, தெளிவான பார்வை, ஆரோக்கியமான வாழ்க்கை. ஸோ என்னோடய சேனலை பாருங்கள். நல்ல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டெய்லி முழுமையாக பாருங்கள். பாதியிலே பார்க்காதீங்க. பாதியில் பார்த்துட்டு பார்க்குங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோலலாம் அப்படியெல்லாம் பேசுகிறதில்ல. ஒரு 10 மினிட்டு இல்லைன்னா 7 மினிட்டு இல்லைன்னா அதுக்குள்ளே 10 மினிட்டுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல பயனுள்ள தகவல் இருக்கும். போய் பாருங்கள். உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கான விழிப்புணர்வுகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.